கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கு இந்த தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம், அதில் 23வது வசனம். உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். யோசேப்பின் வீட்டு விசாரணைக்காரன் யோசேப்புடைய சகோதரிடத்திலே சொன்ன வார்த்தைகளைத்தான் இங்கே நாம் வாசித்திருக்கிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி ஆண்டவர் யோசேப்பை ஆசீர்வதித்து தனக்கு சொந்தமல்லாத தேசத்திலே அவனை வெகுவாய் உயர்த்தி வைத்தார். எகிப்து தேசம் முழுமைக்கும் அவன் அதிகாரியாய் அதிபதியாய் உயர்த்தப்பட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த காலத்திலே ஒரு பெரிய பஞ்சம் உண்டானபடினாலே, அந்த பஞ்சம் கானான் தேசத்தையும் அது வாட்டி வதைத்தபடினாலே அவருடைய சகோதரர்கள் எகிப்திற்கு போய் அங்கே ஆகாரத்தை கொள்ளும்படிக்கு அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். அவர்களை கண்ட மாத்திரத்தில் யோசேப்புக்கு அவர்களை அடையாளம் தெரிந்துவிட்டது. ஆனால் வேற வஸ்திர பாவனையிலே அப்பியாசத்தில் அவன் இருக்கிறபடினால் அவனை இந்த சகோதரர்கள் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. இன்னுமாக யோசேப்பு அவர்களிடத்திலே துபாஷியை கொண்டு, அதாவது ஒரு டிரான்ஸ்லேட்டரை கொண்டு பேசினபடினால் அவர்களுக்கு அவன்தான் யோசேப்பு என்று தெரியவில்லை. எனவே முதலாந்தரம் அவர்கள் அங்கே சென்று ஆகாரத்தை தேடி அங்கே சென்ற பொழுது அவனவன் தன் கொடுத்த பணத்தை இந்த யோசேப்பு அவரவருடைய சாக்கிலே அவர்களுக்கு தெரியாமலே போட்டு தானியத்தையும் அந்த சாக்குகளில் நிறைத்து அவர்களை அனுப்பிவிட்டான். கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போன அவர்கள் அங்கே சென்ற பிறகுதான் தெரிந்து கொண்டார்கள் அவனவனுடைய பணம் அவனவனுடைய சாக்கிலே இருந்ததை கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள், திகைத்து போனார்கள். அநேக நாட்களுக்கு பிறகு இரண்டாம் இசை திரும்பமாய் அவர்கள் வந்த பொழுது அந்த பணத்தை பத்திரமாய் கொண்டு வந்தார்கள். பயம் நிறைந்தவராய், கலக்கம் நிறைந்தவராய் யோசேப்பை தேடி வந்தார்கள். யோசேப்புடைய வீட்டு விசாரணைக்காரன் அவர்களை பார்த்த மாத்திரத்திலே அவர்களை பார்த்து சொன்னான், நீங்கள் அவருடைய வீட்டுக்கு, என் எஜமானுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்று அவர்களை விசேஷப்படுத்தி அழைத்தான். அதை பார்த்து இன்னுமாய் பயந்து இன்னுமாய் கலக்கத்தினால் நிறைந்தவர்கள் அவனிடத்திலே தனித்து வந்து சொன்னார்கள், இப்படியாக எங்கள் சாக்குகளை திறந்து பார்த்த பொழுது அந்த சாக்கின் வாயிலே எங்கள் பணத்தை கண்டு நாங்கள் பயந்து இப்பொழுது அதை திரும்ப செலுத்தும்படி கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அவர்களிடத்திலே அவருடைய கலக்கத்தை போக்கும்படிக்கு, அவருடைய பயத்தை நீக்கும்படிக்கு யோசேப்புடைய வீட்டு விசாரணைக்காரன் சொன்ன வார்த்தைகள் தான், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் இவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட மாத்திரத்தில், இந்த வார்த்தைகளை இவர்கள் கேட்ட மாத்திரத்தில் நிச்சயமாய் அவர்களுக்கு 3 காரியங்கள் நடந்திருக்கும் என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே. இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய மனதிலே எழுந்ததும் அவைகள் தான். எனவே அந்த 3 காரியங்களை மனதிலே வைத்து அதோடு தொடர்ந்து ஒரு 4வது காரியத்தை இணைத்து இந்த காலை வேளையிலே 4 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கும்படிக்கு விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். கலக்கத்தோடு இருந்தவர்களுக்கு தேவன் இந்த மனிதன் மூலமாய் சொன்ன வார்த்தைகள் முதலாவது ஒரு பெரிய ஆறுதலை கொண்டு வந்தது. ஒரு ஆறுதல். உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னவுடனே கலக்கம் நீங்கினது. ஒரு ஆறுதல் தேவனுடைய பிள்ளைகளை. காரணம், அங்கே சொல்லுகிறார்கள், உங்கள் பணம் எனக்கு வந்து சேர்ந்து விட்டது என்று சொல்லி ஒரு ஆறுதல், கலக்கம் நீங்கியது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை, ஒரு சரித்திர சம்பவத்தில் எழுதப்பட்ட இந்த வசனத்தை இன்றைக்கு சத்தியமாய் தேவன் எடுத்து உரைக்கிறபடினால் நான் நம்புகிறேன், தீர்க்க தரிசனமாய் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் கலக்கம் இன்று நீங்குகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பயம் எதுவாக இருந்தாலும் அதை இன்று தேவன் மாற்றி போடுகிறார். முதலாவது ஒரு ஆறுதல் வந்தது தேவனுடைய பிள்ளைகளே. இரண்டாவதாக ஒரு அதிசயம். காரணம், பணம் வந்துவிட்டது என்று அவர் சொல்லுகிறாரே, அப்படி இருக்க இந்த பணம் எங்கே இருந்து வந்தது? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கர்த்தர் கட்டளையிட்டார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை என்னும் சாக்கிலே சில புதையல்களை ஆண்டவர்
உங்களுக்கும் கட்டளையிட போகிறார். சில அதிசயங்கள் உங்களுக்காக இந்த நாளுக்கு என்று காத்திருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. முதலாவது ஒரு ஆறுதல். அந்த சமாதான வார்த்தை வந்தபடினாலே கலக்கம் நீங்கினது, ஒரு ஆறுதல் கிடைத்தது. இரண்டாவதாக ஒரு அதிசயம், சாக்கிலே புதையல். இது எப்படி வந்தது தெரியாது, ஆனால் இது தேவ செயல். புதையலாய் வந்தது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக அதே வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே விடுதலை, சிமியோனுடைய விடுதலை. சிமியோனை வெளியே கொண்டு வந்து அவர்களிடத்திலே விட்டான் என்று எழுதியிருக்கிறது. ஒரு விடுதலை. இந்த நாளிலே சிறைப்பட்ட நிலைமையில் இருக்கிற எல்லாவற்றிற்கும் தேவன் ஒரு விடுதலை கூற விரும்புகிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆறுதல் இருக்கிறது, ஒரு அதிசயம் இருக்கிறது, ஒரு அற்புத விடுதலை இருக்கிறது. அதை தொடர்ந்து ஒரு ஆச்சரியமான காரியமும் இருந்தது. காரணம், நீங்கள் 43ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை கவனித்து பார்க்கும் பொழுது, ஒவ்வொருவராக வரவழைக்கப்பட்டு யோசேப்பின் வீட்டுக்குள் அழைத்துக் கொண்டு வரப்பட்டு அவருடைய வயதின்படியே அவர்களை வரிசையில் அமர்த்தினார்கள் என்று எழுதியிருக்கிறது. வரிசையில் அமர்த்தப்பட்ட அவர்களுக்கு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், யோசேப்பு தன்னுடைய ஆகாரத்தை எடுத்து அதை பங்கு போட்டு அவர்களுக்கெல்லாம் அருளுகிறான். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இன்னைக்கு 4 காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். முதலாவது ஒரு ஆறுதல், இரண்டாவது ஒரு அதிசயம், மூன்றாவது ஒரு அற்புத விடுதலை, நான்காவதாக ஒரு ஆச்சரியமான காரியம். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றே ஒன்றை சொல்லி முடிக்கும்படி விரும்புகிறேன். யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பு யாரென்று அறிவதற்கு முன்னே அவனோடு கூட சாப்பிட்டார்கள். ஆனால் யோசேப்பை அறிந்த பின்பு அவனுடைய சம்பாஷித்தார்கள் என்று 45ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் அவரை அறிந்து கொண்டால் அவரோடு நீங்கள் உறவாட துவங்குவீர்கள், சம்பாஷிக்க துவங்குவீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 43:23 உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.